இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் எனக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி தான் சாப்பிட்டேன். என் பையனுக்கு வந்து நேற்று பழுது கொஞ்சம் நிறைய இருந்ததுனால கொஞ்சோண்டு கஞ்சி எடுத்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு கொடுத்தா அவன் அதை சாப்பிட்டான். எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அது. இது வந்து கஞ்சி தான் எனக்கு மத்தியானம் லஞ்சுக்கு. அதனால் ஒரே ஆளுக்கு மட்டும் சாதம் போட்டு என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் எடுத்துகிட்டு போனாங்க. கீழ் வீட்டிலேருந்து அக்கா வீட்டிலேருந்து அத்திக்காயுடைய வச்சு சாம்பார் வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருந்ததுங்க. இதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்குறேன். இந்த அத்திக்காயில் சாம்பார் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது சாம்பார். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பேபி பொட்டேட்டோ வந்து சும்மா கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் அந்த சாம்பாருக்கும் சூப்பராகவே இருந்தது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்குறேன் அந்த சாம்பார். அது அத்திக்காய் மாதிரியே தெரியல, கோவக்காய் மாதிரி இருந்துச்சு. என் பையனுக்கு சாதம் கலரிட்டு அதில் வந்து அந்த முட்டை மட்டும் வறுத்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவர் தான் செஞ்சுருந்தார். இது வந்து எனக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தயிர் போட்டு நான் கஞ்சி குடிச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப சூடாகிடுச்சுன்றதுனால கஞ்சி வைக்க சொல்லியிருந்தேன். நிம்மதியாக சாப்பிட்டாங்க. ஹெவியாகவே இல்லை சாப்பாடு. என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவனுக்கு கொஞ்சம், எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் டப்பாவில் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த பழம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதில் வந்து இந்த கருஞ்சீரகமும் எள்ளு மாதிரி இருக்குது, நறுக்குன்னு. அதனால் நான் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.